அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றவாளியாக போகும் சலை முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள். அரிசி விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடி, அரசு ஊழியர்களின் வேலை நாள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். யாழில் நேற்று மாலை கோர விபத்து, சகோதரர்கள் இருவர் ஸ்தலத்தில் பலி. தனியார் பேருந்துகள் இயங்குவது 50% குறையும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் போலீஸ் நிலையத்தில் தீ விபத்து, சான்று பொருட்களுக்கு நேர்ந்த கதி. இவ்வகையான QR குறியீடுகளை ஸ்கேன் செய்ய வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டிரம்பின் கோரிக்கையை அதிரடியாக நிராகரித்தது ஜெர்மனி. ஹார்மோஸ் நீரிணை முடக்கத்தால் உலக பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல். ஹார்மோஸ் நீரிணை ஈரானிலிருந்து வெளியான கடும் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி துவான் ஸ்ரீசலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் இலங்கையில் இருக்கவில்லை என குறிப்பிட்ட விடயம் ஆதாரங்களுடன் பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, சஹ்ரானை சலே 2018 ஆண்டு சந்தித்ததாக ஆசாத் மௌலானா குறிப்பிட்டதையும் அவர் மறுத்திருந்தார். கடந்த நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணையில் 35 பக்க B அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 பதவியேற்றுக் கொண்டதாகவும் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 பதவி விலகியதாகவும் குறிப்பிட்டதோடு அக்கால பகுதியில் 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன் 1 மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்கு முன்னர் பிரிகேடியர் சுரேஷ் ஜலே தன்னை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அக்கால பகுதியில் இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க தொலைபேசி அழைப்பு ஒன்றை அடுத்து என்னை சந்திக்க சுரேஷ் ஜலே விரும்புவதாகவும் அதற்கு விருப்பம் தெரிவித்தால் பெருமை கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டதாக என்னிடம் தெரிவித்தார். அதன் பின்னர் அதற்கு தான் விருப்பம் தெரிவித்ததாகவும் B அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சலே 2018 டிசம்பர் 10 முதல் 2019 ஜனவரி 3 வரைதான் இலங்கையில் இருந்ததாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரிசியின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்தரித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோ ரூபாய் 1400 உயர்ந்துள்ளதாக பஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் MIM இக்பால் தெரிவித்துள்ளார். முட்டை ஒன்றின் விலை 35 முதல் 40 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய எரிபொருள் விநியோக பிரச்சனையை கருத்தில் கொண்டு அடுத்த புதன்கிழமை முதல் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்தார். மேலும் வாரத்தின் ஏனைய 4 வேலை நாட்களிலும் எத்தனை பணியாளர்களை பணிக்கு அழைக்க வேண்டும் என்பது குறித்த முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடுமுறை சுகாதாரத்துறை, முகங்கள், நீர்வளங்கள் மற்றும் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட துறைகளுக்கு பொருந்தாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மேலதிகமாக அனைத்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கும் புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து அரசு விழாக்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விடுமுறை தொடர்பில் தனியார் நிறுவனங்களும் இதை நடைமுறைகளை பின்பற்றுமாறு கோரப்படுவதாக இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் சகோதரர்கள் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர்.
கொழும்புத்துறையை அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரெட்லி வயது 24 மற்றும் அவரது சகோதரியான டிலக்ஸி 19 வயது ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். சகோதரர்களான இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் ஊடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் போது தினசரி இயங்கும் தனியார் பேருந்துகளின் எண்ணிக்கை 50% குறையும் என அந்த பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் சுமார் 13,000 தனியார் பேருந்துகள் உள்ளதாகவும் இந்த நடைமுறையினால் 6,500 பேருந்துகள் மாத்திரமே இயக்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டிப்போக்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் இதற்காக முறையான வேலை திட்டம் ஒன்று அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், இது ஒரு பாரம்பரியமான பிரச்சனையாக மாறும். எங்களிடமுள்ள பேருந்துகளுக்கு எரிபொருள் பெறுவதற்கு தற்போதுள்ள டிப்போக்களின் எண்ணிக்கை போதாது. இதனால் நீண்ட வரிசைகள் ஏற்படும். அதேபோல் அவர்கள் இரவு நேரங்களில் டீசல் வழங்குவதில்லை. நாங்கள் சேவையில் ஈடுபட்டு விட்டுத்தான் எரிபொருள் பெற வருகின்றோம். ஆனால் டிப்போக்கள் மாலை 5 மணிக்கே மூடப்படுகின்றன. அவ்வாறு நடந்தால் அடுத்த நாள் எம்மால் சேவையில் ஈடுபட முடியாது. வீதியிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. அத்துடன் வழக்கொன்றின் சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்துள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை நேற்று மாலை வேளை போலீசார் எரித்த வேளை அந்த தீ பரவி பெயர் பலகை, படகு மற்றும் அருகில் நின்ற மாமரம் என்பவற்றில் பற்றி தீ எரிந்துள்ளது. அதனை அடுத்து போலீசார் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்ததுடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர சேவையை வழங்குவதாக கூறி போலியான சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி இணையதளங்கள் பண மோசடியில் ஈடுபட்டு வருவது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களை எச்சரிக்கின்றது. வலைத்தள பயனர்களை தவறாக வழிநடத்தவும் அவர்களது தனிப்பட்ட நிதி தொடர்பான தகவல்களை திருடவும் நிகழ்நிலையில் மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக இந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்யவோ அதிகாரப்பூர்வமற்ற வலைத்தளங்கள், செய்தி இணையதளங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யவோ வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மோசடியில் ஈடுபடுபவர்கள் இணையதள பயனர்களை ஏமாற்ற வேண்டுமென்றே சிறிது மாற்றப்பட்ட எழுத்து பிழைகளை கையாளக்கூடும். ஆகையால் URL-இல் உள்ள வலைத்தள பெயர்கள் மற்றும் எழுத்துக்களை சரியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ வலைத்தளமாக https fuelpass.gov.lk என்பதை விளங்குவதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு அறிவித்திருப்பதோடு சைபர் தொடர்பான குற்றங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தால் குழுவில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை ஏற்பது குறித்து ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார அமைச்சர்கள் கூடியிருந்த போது ஜெர்மனி இதனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெர்மன் ஜனாதிபதி பிரீட்ரிக் மெர்ஸ்லின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் ஹொர்னோலியஸ் கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், நேட்டோ என்பது அதன் கூட்டணி நாடுகளின் எல்லைகளை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டமைப்பே அன்றி இந்த போருடன் அதற்கு தொடர்பில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த போருக்கு முன்னதாக அமெரிக்கா தங்களுடன் கலந்தாலோசிக்கவில்லை என்பதனால் இது நேட்டோவுக்கான அல்லது ஜெர்மன் அரசாங்கத்திற்கோ உரிய விவகாரம் அல்ல என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தமது இராணுவ இலக்குகள் எப்போது எட்டப்படும் என்பது குறித்து மேலதிக விவரங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் யோஹான் படேபுல் தெரிவித்துள்ளார். இதே கருத்தை பிரதிபலித்துள்ள எஸ்தோனிய வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் ஜாக்னா ட்ரம்பின் மூலோபாய இலக்குகள் மற்றும் திட்டங்களை ஐரோப்பிய நாடுகள் புரிந்து கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார்.
மேலும் அமெரிக்காவின் கோரிக்கை நேட்டோ அமைப்பின் முறையான வழிமுறைகளூடாக முன்வைக்கப்பட்டால் மட்டுமே அதனை தாங்கள் கவனமாக பரிசீலிக்க முடியும் என போலந்து வெளியுறவு அமைச்சர் ட்ரெடக் கிசோர்கி தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் தன்னிச்சையான போர் திட்டங்கள் ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையே பெரும் தயக்கத்தையும் கேள்விகளையும் உருவாக்கியுள்ளதை இந்த ராஜதந்திர நகர்வுகள் வெளிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து ஏபுருகத்தில் உள்ளது. இதன்படி பிரெண்ட் மசகு எண்ணெயின் விலை நேற்று 3% அதிகரித்து ஒரு பீப்பாய் $106 தாண்டியது. நேற்றைய நிலவரப்படி இது $104.63 உள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை 40க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது உலக பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமையின்படி இது வரலாற்றிலேயே உலக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இடையூறாகும். போர் தொடங்குவதற்கு முன்பு நாளொன்றுக்கு சரியாக 138 கப்பல்கள் இந்த நீரிணையை கடந்தன. ஆனால் தற்போது நாளொன்றுக்கு 5 கப்பல்கள் மட்டுமே பயணிக்கின்றன. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை குறைந்தது 16 வணிக கப்பல்கள் இந்த பிராந்தியத்தில் தாக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவுமாறு சீனா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இந்த நீரிணைக்கு தங்கள் கடற்படைகளை அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளனர். தனது முன்மொழிவுக்கு நேர்மறையான பதில் கிடைக்காவிட்டால் நேட்டோ அமைப்பு மிக மோசமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இந்த நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு இந்த பாதை வழியாகவே நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானை தாக்க ஹோர்மோஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாதென்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதால் இந்த கடற்பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெற்று வருகின்றது என அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் ஹோர்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் உள்ளதென்றும் ஒரு கடலோர நாடாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமையுண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தாக்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் மிக கடுமையாக எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.